எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்னைக்கு வீட்ல தட்டப்பயிறு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் கொஞ்சோண்டு புளி எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன். நான் வந்து இந்த ப்ரவுன் கலர் தட்டப்பயிறு எடுத்திருக்கேங்க. இது வந்து காராமணின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 விசில் தான். பாருங்க நல்லா வெந்துருச்சு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சோண்டு வெந்தயங்க. இது நல்லா பொரிஞ்சு இந்த வெந்தயம் வரவும், கொஞ்சம் 2, 3 சின்ன வெங்காயம் அத நறுக்கி வச்சிருக்கேன். இப்ப இந்த வெங்காயத்த சேர்த்து கருவேப்பில சேர்த்தாச்சு. ஒரு பிஞ்சு கத்திரிக்காவா, ஒரு 4, 5 கத்திரிக்காய் அதையும் சேர்த்து இதில நல்லா வதக்கி விடுறேங்க. குட்டியூன்னு ஒரு தக்காளி அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்ப இந்த ஒரு குழம்பு வச்சாலே போதும். மதியம் சாப்பாடு, நைட்டுக்கு தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு தகுந்தாப்புல குழம்பு மிளகாய் பொடி, அது ஒரு நல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சுங்க. போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்ட பிறகு நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து இதை கிளறி கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வச்சுருந்த இந்த காராமணி இருக்கு இல்லையா, இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புளி தண்ணி நான் காமிச்சேன் இல்லையா, இப்போ அந்த புளியை கரைச்சி விட்டு இதில் ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. சைட்லேயே நான் தேங்காய், சின்ன வெங்காயம் பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சிருச்சுன்னு எடுத்து இந்த தேங்காவை இந்த குழம்புக்குள்ளே ஊற்றியாச்சுங்க. இந்த பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குது? வெயில் ஓகேயா? மதுரையிலலாம் ரொம்ப வெயில் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். மீன்வெயில் நம்ம காய்க்கு அது ஆப்டாக இந்த மாதிரி கேபேஜை நான் சாப்பிடுங்க, நல்லாயிருக்குங்க. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைச்சா கட்டாயமாக. ஒய்லட் கலர் கேபேஜ் அதை நான் வந்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு. சேர்த்த பிறகு அது கொஞ்சம் பொரியவும் வெங்காயத்தோடு சேர்த்து நான் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நான் சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. லீவுக்கு எல்லோரும் என்னென்ன டூர்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க? பசங்கள்லாம் சேட்டை பண்ணுறாங்களா? இல்லை என்ன பண்ணுறாங்க? எல்லோரும் எந்தெந்த கிளாஸ் படிக்கிறாங்க? இப்போ இந்த கேபேஜ் இருக்கு இல்லையா, இந்த கேபேஜை இதில் சேர்த்தாச்சு. சேர்த்து இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பசங்களோட சேட்டை குறும்பு தான் அதிகமாக இருக்குது லீவ் விட்டவும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஒன்று சேர நம்ம உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி, இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால 1/4 கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்றி வச்சா நம்மளுக்கு கேபேஜ் பொரியல் நல்லா சீக்கிரமாக தயாராகிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு 1/4 கிளாஸ் அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். வெயிலோட தாக்கம் ரொம்ப இருக்குது. அதனால எனக்கு இதுவே வெயிலாக தெரியுது பெங்களூரில் கொஞ்சம் அதிகமாக. அதனால ஒரு முலாம்பழம் ஜூஸ் மீன்வெயில் சைடில் போட்டாச்சு. அது நாட்டு சக்கரை போட்டு சேர்த்தாச்சு. இங்கிட்டு பார்த்தா டக்குன்னு எனக்கு இந்த பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். தேங்காய் போட்டு இறக்குனா சூப்பரான கேபேஜ் பொரியல், தட்டாம்பயிறு குழம்பு, கூடவே நம்மளுக்கு ஜூஸும் போட்டு குடித்து காலையிலேயே நான் சமைச்சு முடிச்சிட்டேன். நீங்களாம் எப்படி மதியம் சமைக்கிறீங்களா? இல்லை காலையிலேயே உங்கள் வேலைகள்லாம் முடிச்சிருவீங்களா? கட்டாயம் கமெண்ட்டு சொல்லுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி.